வாழ்க நலத்துடன் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல் வந்து வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நட் ஜூஸ் தாங்க குடித்தேன். நட் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு ஒரு பாசிப்பருப்புலாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேங்க. கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சுட்டோம். அப்புறம் வந்து சாப்பாடுக்கு சுடு சாப்பாடுக்கு வந்து நம்ம போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மழை காலத்தில் என்னென்னு தெரியலங்க, இப்படி சாப்பிட எவ்வளோ தான் பிடிக்குது. ஸோ இன்றைக்கி காயில் எதுவுமே வச்சுக்கலாங்க. சிம்பிளாக வந்து இதுவே நம்ம வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ தெய்வாமிர்தமாக வச்சுங்க. ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சுதா. ஸோ கிழங்கு வந்து வீட்டில் வச்சுங்க, அதை லைட்டாக வேக வச்சு அப்படியே லைட்டாக வந்து தாளித்து சாப்பிட்றப்போ அப்படி இருந்துச்சுங்க. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கங்க. இந்த மழைக்கு வந்து நம்ம என்னென்னமோ பொரிச்சு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோட இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னா வந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்து நம்ம கிட்ட இருந்து கற்றுக்குவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு வைக்குவேன், எங்கள் பிள்ளைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இந்த மழை காலத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.